அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் வார் பீட்டர் ஹெக்ஸத் அவர்கள் பாரிஸ்க்கு வந்து இறங்கியிருக்கார். எதற்காகனா இந்த டி-டே லேண்டிங் அப்படிங்கிற சொல்லுவாங்க. நார்மண்டி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 82வது நினைவு நாளா வந்து பார்த்தீங்கன்னா அதை பண்றதுக்காக ஆனிவர்சரிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பீட்டர் ஹெக்ஸத் அவர்கள் வந்திருக்கார். இந்த நார்மண்டி லேண்டிங் இந்த வேர்ல்டு வார் கதைகள் தெரிஞ்சவங்களுக்கு பிடிச்சு அதை தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் அப்படிங்க தெரியும். ஜெர்மனோட படைகள் தோக்க ஆரம்பிக்கிறதுக்கான இன்னொரு காரணம். ஒரு சைடு ரஷ்யா அப்படின்னா இன்னொரு சைடு நார்மண்டி லேண்டிங் அப்படிங்கலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த பகுதியில் பீச் ஓரமா வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வீரர்கள் இங்கிலாந்துலேருந்து இது பண்ண பிரான்ஸுக்குள்ள திரும்பவும் உள்ள வந்து கேப்சர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தருணம். ஒரு மிக முக்கியமான ஒரு மூமெண்ட். வேர்ல்டு வார் 2ல ஜெர்மனி தோக்கிறதுக்கு 2வது மிக முக்கியமான காரணம் இந்த டி-டே லேண்டிங். அதிகப்படியான உயிர் சேதங்கள் அதெல்லாம் வந்து பண்ண இமேஜஸ் வீடியோஸ்லாம் இருக்கு. நீங்க டி-டே லேண்டிங் அப்படிங்கிற போட்டிங்கன்னா வரும். ஸோ ஜெர்மனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இருக்கும். மேற்கு நாடுகளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் நீங்கள் அது பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு தாக்குதல், உயிர் சேதங்கள், வீரர்களோட உயிரிழப்புகள் அப்படிங்கிறது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரிய வரும். ஸோ அது ஒரு மிக முக்கியமான ஒரு தருணம். அதை நினைவு கூறும் வகையில் பீட்டர் ஹெக்ஸத் அவர்கள் வந்திருக்கார். ஸோ அது பிரான்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமா வந்து பாத்தீங்கன்னா அதை செய்வாங்க. ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா செய்யறாங்க. எப்படி விக்டரி டே பரேட் ரஷ்யா. ஸோ அதே போல ஏன்னா பிரான்ஸை தான் மீட் எடுக்கிறதுக்காக வந்தாங்க. பிரான்ஸ்ல வந்து தரையிறங்கினாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயம். இப்போ அமெரிக்காவோட நிலைப்பாடு என்ன? மாற்றம் தெரியுதா? நான் நாட்டோல இருந்து வெளியே வந்துருவேன், யூரோப்பியன் யூனியனுக்கு உதவுவது, ரஷ்யாவுக்கு ஆதரவா பேசுறது, இது போல விஷயங்கள் அமெரிக்கா இருந்தாங்க. இப்ப திரும்பவும் அவங்களோட நிலைப்பாடுகள்ல மாற்றங்கள் ஏற்படுதா அப்படின்ட்டு கேள்வி. ஏன்னா அமெரிக்கால ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அங்க பில்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களுக்கு எகெயின்ஸ்டா பாஸ் ஆயிட்டே இருக்கு. கீழ் சபை அப்படிங்கிறது வந்து பண்ணா பெரும்பாலும் ட்ரம்ப் அவர்களுக்கு ஃபேவரா இல்லைன்றது தெரியும். மேல் சபை ட்ரம்ப் அவர்களுக்கு ஃபேவரா இருக்கு. எது கொண்டு வந்தாலும் நடக்க மாட்டேங்குது. ஆனா கீழ் சபை அப்படிங்கிறது எதிராக இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால இதுல மாற்றங்களை வந்து பண்ண கொண்டு வந்துடலாமா அப்படிங்கிற டெமோக்ராட்ஸ் நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு சாங்ஷன் பில், ஒரு சட்டம் கொண்டு வராங்க. ரஷ்யாவுக்கு எதிராக சாங்ஷன் போடணும் அப்படிங்கிறது போல பில்லு வந்து பண்ணா சேவ் உக்ரைனுக்கான ஒரு உதவி செய்யறதுக்கான ஒரு பில்லு. அந்த பில் வந்து பண்ணா பாஸ் ஆயிருக்கு. 226 மெம்பர்ஸ் ஆம் செய்யலாம் என்றும் 195 மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இல்ல தப்பு அப்படிங்கிறவங்களே ஓட்டளிச்சிருக்காங்க. ஸோ மெஜாரிட்டியின் காரணத்தினால இதுல 18 ரிப்பப்ளிகன்ஸும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அதுல ஓட்டு போட்டிருக்காங்க. 207 டெமோக்ரேட்ஸ், 18 ரிப்பப்ளிகன்ஸ். ஆமா உக்ரைனுக்கு உதவலாம் அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா அந்த பில்லுக்கு ஓட்டு போட்டனால அந்த பில் இப்போ பாஸ் ஆயிருக்கு. அது மேல் சபைக்கு போகும். இப்ப அமெரிக்காக்கு அழுத்தங்கள். ஆளுகின்ற அரசாங்கம் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு சட்டத்தை எதிர்த்து செயல்படக்கூடிய அதிகாரம் இல்லை. சட்டத்தை அவர் செயல்படுத்துறாரு அப்படிங்கிறது பார்க்கலாம். எதுக்காக இந்த பில்லுனா மிலிட்டரி எய்டு உக்ரைனுக்காக, அப்புறம் டஃபரான சாங்ஷன்ஸ் ரஷ்யாக்கு எகென்ஸ்டா கொண்டு வரணுன்றதுக்காக பில். அமெரிக்காவோட நிலைப்பாடு மாறுதா அப்படின்ற கேள்விகள். ஏன், என்ன காரணங்கள் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா. நேத்திக்கு தான் ஸ்டோல்டன்பர்க் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நாட்டோட முன்னாள் சீஃப் இருக்கிறார் இல்லையா, அவரு கதறிட்டு இருந்தார். அது நார்வே இருக்கிறாங்க இல்லையா, நார்வேயான நாங்க அமெரிக்காவை ப்ரொடெக்ட் பண்றோம். நாங்க தான் ப்ரொடெக்ட் பண்றோம். ஒரு டைமும் ரஷ்யாவோட நியூக்ளியர் வெப்பன் இருக்குதல்ல, அது போர்ட்ல இருந்து கிளம்பும் போது நாங்க தான் வந்து அதை மானிட்டர் பண்றது, கண்காணிக்கிறது, டெயில் பண்றது, இது போல பல்வேறு விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். நாங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட பாதுகாவலர்களா இருக்கும். ஏன்னா ஹையஸ்ட் கான்சன்ட்ரேஷன் அதிகப்படியான அணு ஆயுதங்களை எங்களோட பார்டர் பகுதியில, இந்த உலகத்திலேயே அதிகப்படியான அணு ஆயுதங்களை எங்களோட பார்டர் பகுதியில தான் ரஷ்யா வச்சிருக்காங்க. ஏன்னா நார்வே அப்புறம் ரஷ்யா இந்த பார்டர் இருக்கு இல்லையா, அந்த பார்டர்ல தான் இது இருக்குது, அதிகமா இருக்குது. அங்க இருக்கக்கூடிய போர்ட்ல ஒரு டைம் சப்மரைன், மிசைல், ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் எல்லாம் கிளம்பும் போது நாங்க தான் கான்ஸ்டன்டா மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு டைமும் சப்மரைன் பேஸ லீவ் பண்றதுல இருந்து எங்களோட ஏவியேஷன், நார்வேஜியன் ஏவியேஷன் மிலிட்டரி சர்வேலன்ஸ் போர்ஸ் அதை ட்ராக் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த சப்மரைன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஓஸ்லோ, அதாவது நார்வேவை நீங்க டார்கெட் பண்ணதுன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. இதெல்லாம் முழுக்க சிக்காகோ, வாஷிங்டன், நியூயார்க்க டார்கெட் பண்ணக்கூடிய ஆயுதங்கள்.
ஸோ அதனால நார்வே நாங்க மானிட்டர் பண்றது ரஷ்யாவோட விமானங்கள் சப்மரைன் அப்படிங்கிறது அமெரிக்காவோட கடலோர பகுதிகள் பாதுகாப்புக்காக, அமெரிக்காவோட டெரிட்டோரியல் டிஃபென்ஸ் சிஸ்டமுக்காக தான் நாங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால நார்வே நாங்க ஒரு நேட்டோ ஆலை அப்படிங்கறது அமெரிக்கா மறந்துடக்கூடாது, சேஃபா இருக்கணும். இதுதான் ஹார்ஷான ரியாலிட்டி அப்படிங்கிறது போல ஸ்டோல்டன்பர்க் அவர்கள் வந்து பண்ண சொல்லிக்கிறாங்க. அதான் அமெரிக்கா நாங்களும் உங்களுக்கா இருக்கோம், எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க, பாத்துக்கோங்க, உங்க பார்டரே அன்ப்ரொடெக்டடா மாறிடும் அப்படிங்கிறது போல மிரட்டல் விட்ட மாதிரியும் நட்பு ஒன்னா இருக்கும் அப்படிங்கிறது மாதிரியும் சொல்றாரு அப்படின்ற கேள்வி. எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். அமெரிக்கா யூரோப்பியன் யூனியனை விட்டு கொடுத்தாலும் அமெரிக்காவுக்கு நட்டம், அங்க இஸ்ரேலை விட்டு கொடுத்தாலும் நட்டம், ஈரான் கூட இப்ப சண்டைக்கு போலினாலும் நட்டம், ரஷ்யா இப்போ உக்ரைன் பிரச்சனையில ஃபேவரா முடிச்சாலும் நட்டம், தோல்வியில முடிச்சாலும் நட்டம், எதுனாலும் நட்டம். ஆக மொத்தம் அமெரிக்காவுக்கு பெருத்த நட்டம் அப்படிங்கிறதுல மாற்று கடத்துல எது செஞ்சாலும் அவங்களுக்கு பிரச்சனை தான். எங்க வச்சாலும் கண்ணுவெடியா இருக்கே அப்படிங்கிற முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்து. அதுல ஏன்னா இன்னொரு ஒரு மிக முக்கியமான விஷயம், கிம் ஜாங் உன் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவரு புதுசா நியூக்ளியர் மெட்டீரியல்ஸ் ப்ரொடக்ஷன் பிளான்ட் இருக்கும் இல்லையா, அதுக்கு போயிருக்காரு. அங்க போய் எல்லாம் பார்வையிட்டது மட்டும் இல்லாம ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறாரு, அழுத்தங்கள் கொடுத்துக்கிறாரு. எங்க இதெல்லாம் எக்ஸலரேட் பண்ணுங்க, நம்மளோட நியூக்ளியர் வார் டிட்டரன்ஸ் ஃபோர்ஸ்ங்கிறது ரொம்ப ஃபாஸ்டா பில்டப் ஆகணும் அப்படிங்கிறது போல குரூப் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், எஃபிஷியன்சி எல்லா சிஸ்டமையும் பண்ணி எந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஃபர்தரா எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், எப்படி ப்ரொடக்ஷன் பேஸை வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த யுரேனியம் வெப்பன்ஸ் கிரேட் நியூக்ளியர் மெட்டீரியலா மாத்தலாம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் கிம் ஜாங் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தங்கள் கொடுத்துருக்கிறார். அட் த சேம் டைம் 5 வருஷத்துல வெப்பன்ஸ் கிரேட் நியூக்ளியர் மெட்டீரியல்ங்கிறது 2 மடங்கு அதிகமா இருக்கணும் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஆணையிட்டு இருக்கார். ஏன்னா ஜின்பிங் அவர்கள் வரக்கூடிய நாட்கள்ல நார்த் கொரியாவுக்கு போறாரு. ட்ரம்ப் அவர்களோட மீட்டிங்க்கு அப்புறம் ஜின்பிங் அவர்கள் நார்த் கொரியாவுக்கு போறாரு. ஏன் அப்படின்னா ஜப்பான் பிலிப்பைன்ஸ் அதிகப்படியான ஆயுதங்கள் குமிக்கிறதுக்கான காரணம் நார்த் கொரியாவை பார்த்து பயப்படுறதுனால அப்படிங்கிற சொன்னாங்க. அதனால ஜின்பிங் அவர்கள் நார்த் கொரியாவோட அதிபரான கிம் ஜாங் அவர்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏதேனும் டிமாண்டுகள் வைப்பாரா, என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைகள் இரு நாட்டு தலைவர்களுக்குள்ளேயும் போகுது அப்படிங்கிறதுலாம் வரக்கூடிய நாட்கள் மிக முக்கியமான நாட்கள். அதுவும் இந்த டைம்ல இப்படி அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய விஷயங்கள்ல கிம் ஜாங் அவர்கள் இறங்கி இருக்கிறது ஆச்சரியத்தையும் வியப்பையும் பயத்தையும் ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ ஒரு சைடு இது நான் ஸ்டோல்டன்பர்க் அவர் பேசினதுக்காக சொல்ல வரேன். இன்னும் நார்த் கொரியாவோட மிசைல்களும் வாஷிங்டனை பேஸ் பண்ணி தான் இருக்கு, லாக் பண்ணி தான் இருக்கு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது ஸ்டோல்டன்பர்க் அவர்கள். ஸோ அதனால இங்க இருக்கக்கூடிய பிலிப்பைன்ஸ், ஜப்பான், சவுத் கொரியாவில் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது அமெரிக்காவோட கடமையா அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ அமெரிக்காவை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு எல்லா நாடுகளும் முயற்சி பண்றாங்க பாருங்களேன், எல்லா பக்கத்துலயும் பார்டர் அண்டை கொடுத்து நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க பாருங்களேன்ற கேள்விகள் வருது. சரி, ஓகே. ஸோ இது மிடில் ஈஸ்ட், இது யூரோப்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த டைம்ல உக்ரைன் மிக பெரும் எஸ்கலேஷன். உக்ரைனோட நேவி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ரஷ்யாவோட கப்பல்களை பல கப்பல்களை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிறாங்க. உக்ரைனோட அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கல் அப்புறம் சர்ஃபேஸ் வெஹிக்கலையும் இந்த கருங்கடல் பகுதியில் 5 வெவ்வேறு கப்பல்களை வந்து பாத்தீங்கன்னா நைட்ல இருந்து போட்டு தட்டி எரிஞ்சிருக்கிறாங்க ரஷ்யா. அதாவது 5 அட்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட கப்பல்கள் மேல பண்ணிக்கிறாங்க. இதுல விமானம் ராணுவத்துக்கு உட்பட்ட கப்பல்கள், சிவிலியன் கப்பல்கள்ன்ட்டு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் அடிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த அட்டாக்ல இழப்புகள் உக்ரைன் ரஷ்யாக்கு அதிகமா ஏற்படுத்திக்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் லோடா இருக்கும். இதுல என்ன ஒரு விஷயம் நடந்து போயிடுச்சு அப்படின்னா, உக்ரைனோட நேவி ஒரு கிளைமையும் எடுத்துக்கிறாங்க. ஆமா, நாங்களே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம், தப்பு நடந்து போச்சு அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறாங்க. என்னன்னா, இது போல லார்ஜ் ஸ்கேல ரஷ்யா அடிக்கலான்னு திட்டமிடும் போது ரஷ்யா எலக்ட்ரானிக் வார்ஃபேரை அதிகப்படியாக யூஸ் பண்றாங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது சிபேபி ட்ரோன்கள் இருக்கு இல்லையா உக்ரைனோடது, அது என்ன பண்ணிடுச்சு, ரொமேனியாவோட கடலோர பகுதிகள் கிட்ட போயிட்டு வந்து பண்ணா வெடிச்சிச்சு. அது போர்ட் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா வெடிச்சிச்சு. ஸோ அன்மேண்டு சர்ஃபேஸ் வெஹிக்கல்னால கண்ட்ரோல் போயிடுச்சு எங்களோட கண்ட்ரோல். ரஷ்யாவோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் வந்து பாத்தீங்கன்னா சப்ரஸ் பண்ணிட்டனால கருங்கடல்ல அது அப்படியே ட்ரிஃப்ட் ஆகி ரொமேனியாவோட கடலோர பகுதிகள் வந்துருச்சு. ஏன்னா பக்கத்துல தான் இருக்கு. அண்டை நாடுகள்ல ஒடசா, ரஷ்யா உக்ரைனோட ஒரு பகுதி ஒடசா, எனக்கு ரஷ்யாவோட பகுதினே வருது. சரி, ஓகே, இப்போதைக்கு அது உக்ரைனோட தான் இருக்கு, உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு ஒடசா. ஸோ அதுக்கு பக்கத்துல இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா ரொமேனியா இருக்கு.
ஸோ அங்க போய் அடிச்சிருச்சு. ஸோ அது ஒண்ணு மட்டும் இல்ல, விபத்துகள் ஏற்பட்டுருச்சு. ஸோ இதனால என்ன மாதிரியான இழப்புகள் வருதுன்னு அடுத்த பயில பார்க்கலாம். இல்ல 2வது வெடிக்கப்படாத ஒரு ட்ரோனையும் வந்து பண்ண புடிச்சிட்டு போயிருக்காங்க. இதுக்கு தான் கிரீஸ் கண்டனம் தெரிவிச்சாங்க. நம்மளும் பல தடவை சொல்லியிருக்கோம். இது போல கடலோர பகுதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா, அவங்களோட ட்ரோன்கள் நிப்பாட்டி வச்சிருந்தாங்கன்னா, ஏதோ ஒரு கப்பல் அடிச்சதே இல்ல. பேசஞ்சர் போறாங்க, குழந்தைகள் ஏதோ விளையாடுன்னு நினைச்சு பீச் ஓரத்துல போய் நின்னு விளையாடிட்டு இருக்கும்போது தொட்டுட்டாங்கன்னா வெடிச்சு ஏகப்பட்ட சிக்கல்களை ஏற்படுத்திரும். ஸோ இப்போ உக்ரைன் ரெஸ்பான்சிபிலிட்டி கிளைம் பண்ணிக்கிறாங்க. இதனால என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட போகுது? ரொமேனியா, அப்புறம் உக்ரைன், அப்புறம் ரஷ்யா ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது அதிகப்படியா இருக்கு. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது ரஷ்யா உக்ரைனோட பேச்சுவார்த்தை. பேச்சுவார்த்தையில பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு சைடு நடக்குது. 185 நபருக்கு 185 நபர். இந்த ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்ற ஆல் ஃபார் ஆளுங்கிறாரு. புட்டின் அவர்கள் நோ 1 ஃபார் 1 அப்படிங்கிறது போல அவர் தரப்புல இருந்து சொல்றதையே இப்ப செஞ்சு காமிச்சுக்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து 1 ஃபார் 1 தான் நடந்துகிட்டு இருக்கு. 185க்கு 185 நபர்கள், அதாவது ரஷ்யாவோட கைதிகள், போர் கைதிகளா பிடிச்சிட்டு போயிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுல 185 பேர்த்த உக்ரைன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே போல ரஷ்யா ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க எல்லாம் பெலருஸ் வழியா வந்து பண்ண எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தைகள் அடிபடுது அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். அப்படியே நம்ம மிடில் ஈஸ்ட்க்கு வந்துட்டோம் அப்படின்னா, இஸ்ரேலுக்கு உதவலாமா, உதவ முடியுமா, முடியாதா, மிடில் ஈஸ்ட் கூடிய நாடுகள்லாம் எந்த அளவுக்கு இருக்காங்க, நம்மள அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா அப்படிங்கிற அச்சத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்களான்ற கேள்விகள். ஏன்னா அமெரிக்காவோட அதிகப்படியான டேங்கர் ரக விமானங்கள் இருக்குல்ல, 135 RS அப்புறம் KC-48 AS. ஸோ இந்த வகையான விமானங்கள் அதிகப்படியா பென்குனியான் ஏர்போர்ட் மத்திய இஸ்ரேல் பகுதியில வந்து பண்ண இருக்கு. இதனால சிவிலியன் அதிகப்படியா இந்த விமானங்களை ஆக்குப்பை பண்ணிக்கிறதுனால ஏர்போர்ட்ல சிவிலியன் விமானங்கள்னால பெருமளவுல செய்ய முடியல. இதனால போக்குவரத்து ஸ்தம்பிச்சு போயிருது அப்படிங்கிற செய்திகள், பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. இஸ்ரேலோட சிவிலியன் ஏர்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா அமெரிக்காவோட ராணுவத்தினால பயன்படுத்தப்படுது. அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவதிப்படுவாங்க. ஏன் இந்த அளவுக்கு டேங்கர் ரக விமானம் எல்லாம் கொண்டு வந்து இஸ்ரேல டிப்ளாய் பண்ணிக்கிறாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய நாடுகள் அலோவ் பண்ண மாட்டேறாங்க. ஸோ இல்லாததுனால வேற வழி இல்லாம இது போல அமெரிக்கா தூக்கி கொண்டு போய் எல்லாத்தையும் ஒரு இடத்துல அக்குமுலேட் பண்றாங்களா அப்படின்ற கேள்வி. ஸோ இதனால பெருமளவுல இழப்புகள் இஸ்ரேலுக்கு அமெரிக்காக்கு ஏற்படும். ஏன்னா ஒரு எஸ்கலேஷன் வரும்போது, ஏன்னா ரஃபா ஒரு 63 டேங்கர்ஸ் கிட்ட வந்து பண்ண கொண்டு போய் நிப்பாட்டிக்கிறாங்க. ஏர்போர்ட் கெப்பாசிட்டியில 80% மேல வந்து பண்ண ராணுவம், அமெரிக்க ராணுவம் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை வச்சு பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு உதவுறதுக்கு அரபுலக நாடுகள்லயே வந்து பண்ண விரிசல்கள் இருக்கு அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம். இதை ஈரான் கேபிட்டலைஸ் பண்ணாங்கன்னா அமெரிக்காவை இந்த பிராந்தியத்தை துரத்தி விட்டுருவாங்க. ஸோ அது போல ஏதாவது நடக்குதா, இல்ல இந்த பிரச்சனை எஸ்கலேட் ஆகுதா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பயில பார்த்துருக்கோம். இந்த பதிவு அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சு நான் லைக் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவை எனக்கு எப்போ இருக்கணும் நம்பிக்கையில அடுத்த பயில உங்களை சந்திக்க. ஸ்டே சேஃப், பை.